வெல்கம் டு ஜேகே ஸ்டுடியோ. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கண்டினியூஷனோட வீடியோ ஃபுல்லாக நிறைய லென்த் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த விஷயத்தில் மெகா பிக்சலோட கிமிக் வேர்டை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த வீடியோவில் S25 விசஸ் iPhone 14ஓட ப்ரைமரி கேமரா கம்பேரிசன் அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேமரா அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனை, அதுவும் ப்ரைமரி கேமரா அனலைஸ் பண்ணி ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா S25 நம்ம ஒரு பக்கம் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் iPhone 14 இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே இன்னொரு பக்கம் எடுத்திருக்கோம். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 128 GB தான் நம்ம பேஸ் வேரியண்ட்டை நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸ் பாயிண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிவிடும். S25 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70,000 வருதுங்க. iPhone 14 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அரௌண்ட் 60,000 வரைக்கும் இன்னைக்கு ரேட் பார்க்கும்போது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா Xiaomi வச்சு நம்ம கம்பேர் பண்ணிப்போம். ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலை ஏன் எடுத்து கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு மேஜர் கம்பேரிசன் தான் நான் இப்போ எடுத்திருக்கிறது. வந்து பார்த்தீங்கன்னா வெரி லேட்டஸ்ட் மொபைல் ஃபோன் S25, கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷனான iPhone 14, அதுவும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இல்லாத ஒரு மொபைல் ஃபோன் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ இதோட மெயின் கேமரா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 50 மெகா பிக்சல். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி iPhone 14 வந்து 12 மெகா பிக்சல். அடுத்து இதோட சென்சார் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா S25 1/1.6 inches அப்படின்னு சொல்லலாம். iPhone 14 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/1.7ங்க. சென்சார் சைஸ் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, 0.14 அந்த ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் தான். பட் இட் இஸ் ஓகே. பட் பிக்சல் ஸ்லைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மைக்ரோமீட்டர் தாங்க கொடுத்துருக்காங்க. பை தி வே iPhone 14 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.9 மைக்ரோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க பிக்சல் சைஸ் பார்க்கும்போது. ஸோ இது நிஜமாவே பெரிய அப்ஷிஃப்ட் தான். ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோனான S25 இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயுமே ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, 0.7 நினைக்கிறேன், நம்ம கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். ஸோ 0.7 0.8 அந்த ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். Redmi 11 Note Pro Plus வந்து. ஸோ S25ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மைக்ரோமீட்டர் பிக்சல் சைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது நிஜமாவே ரொம்ப ரொம்ப போருங்க. ஸோ நிஜமாவே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட்டை வந்து நிறைய எடுக்கிறதுக்கான சான்சஸ் கட் ஆயிரும். சென்சார் சைஸும் கம்மி, iPhone 14 கம்பேர் பண்ணக்குள்ள மைக்ரோமீட்டர் அதாவது பிக்சல் சைஸும் கம்மி. அப்படிங்கிறப்போ இது அந்த அளவுக்கு சூப்பராக அப்படின்ற கொஸ்டின் மார்க் எனக்குமே இருக்குங்க. அதுக்கடுத்து நம்ம பார்ப்போம் 24mm ஃபோக்கல் லென்த்து. ஸோ அதுலேயுமே பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, 24 and 26. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர்ச்சர். ஸோ அப்பர்ச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.8 வந்து சாம்சங்குக்கு, iPhone 14 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 அப்பர்ச்சர். ஸோ கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து, அதாவது லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் iPhone 14 தாங்க இதில் வின் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸ் பர்ஃபார்மன்ஸ். S25ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூயல் பிக்சல் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருக்காங்க. iPhone 14ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூயல் பிக்சல் சேம் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் ப்ளஸ் 100% ஃபோக்கஸ் பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூயல் பிக்சல் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் அட்வான்ஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா iPhone 14க்கு வந்து ஸோ நமக்கு 100% பிக்சல் ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன் சைஸ் வந்து 6x4000 இருக்குது அப்படின்னா த்ரூஅவுட் த பிக்சல் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து டச் பண்ணால் எடுக்காது. பட் சாம்சங்கில் நமக்கு எந்த அளவுக்கு சிலது வந்து பார்த்தீங்கன்னா 80% இருக்கலாம், 90% இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பட் iPhone 14ல வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தொட்டாலுமே உங்களுக்கு ஃபோக்கஸ் பிக்சல்ஸை வந்து உங்களால் டிடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு டூயல் பிக்சல் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸோட வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டுங்க. ஒரு கேமரா ஆர் வீடியோவோட குவாலிட்டியை பற்றி நீங்கள் பேசும்போது ஸ்டெபிலைசேஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா S25க்கு OIS அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. iPhone 14ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்சார் ஷிஃப்ட் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா OIS இருக்கு இல்லையா, ஸோ அது லென்ஸ் பேஸ்டு. ஸோ நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி லென்ஸோட எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கவுண்ட்ராக்ட் பண்ணும். பட் சென்சார் ஷிஃப்ட் அப்படிங்கிறது இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு கேமரா வேர்ல்டில் வந்து சொல்லுவாங்க. ஸோ என்டையர் கேமரா சென்சாரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைமில் உங்களுக்கு ஆஃப்செட் ஆகும் பேஸ்ட் ஆன் ஹேண்ட் மூவ்மெண்ட் பொறுத்து. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். சென்சார் ஷிஃப்ட் வந்து நிஜமாவே ரொம்ப அட்வான்ஸ்ட் அண்ட் ரொம்ப காஸ்ட்லியுமே கூட. ஓவராலாக பிரைமரி கேமரா பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா iPhone 14 தான் வின் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சுப்பீரியராகவும் இருந்திருக்கு. இமேஜ் ப்ராசஸிங் அண்ட் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் பொறுத்த வரைக்கும்
அது மட்டும் இல்லாமல் பெட்டர் லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். கலரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டாகவும் கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்குது அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெகா பிக்சல் அப்படின்ற ஒரு கிம்மிக் வேர்டில் 100 200 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் போய் சிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். உள்ள இன்டெப்த்தாக அதோட சென்சார் சைஸையும் அது ப்ராசஸிங் பண்ணுற சாஃப்ட்வேரையும் அது மட்டும் இல்லாமல் லென்ஸோட குவாலிட்டியும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்றது நிஜமாவே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயங்க. ஸோ இன்னும் நிறைய மித்ஸ்லாம் இருக்குது, ஒன் பை ஒன்னாக நம்ம பிரேக் பண்ணுவோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.